Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நிரலையை பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வேகமாக துரிதமாக செயல்பட்டு பிப்ரவரி 29ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை அருகே பள்ளி மாணவர்களில் 500 கஞ்சா பொட்டல்கள் பிடிபட்ட செய்தி. எவ்வளவு வருத்தம் பாருங்க, எவ்வளவு வேதனையான விஷயம். நான் ஏற்கனவே அடிக்கடி இதை குறிப்பிட்டு வந்தேன். இன்றைக்கு காவல்துறை மானியத்தில் கூட 2022-23 மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மானிய கோரிக்கையில் 22வது பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. யாரு? இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை சார்பாக கொள்கை விலக்கு குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. 22வது பக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பள்ளி மற்றும் கல்லூரிக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது சம்பந்தமாக மிக பெருளவில் நுண்ணறிவு தகவல் சேகரிக்கப்பட்டு அதன் பேரில் 2138 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2138 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் கைது செய்யப்பட்டது 148 பேர். எஞ்சியவர்கள் என்ன ஆனாங்க? அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த கொள்கை விளக்க குறிப்பிலே சுட்டிக்காட்டியது 2138 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 148 பேர் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். எஞ்சியவர்கள் என்ன ஆனாங்க? மற்றவர்களெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை வெளியே தப்பித்து விட்டார்கள். காவல்துறை கையில் கட்டப்பட்டுகின்றன. காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் தான் நான் சொல்றேன். அவர்களே கல்லூரிக்கு அருகிலும் பள்ளிக்கு அருகிலும் போதைப்பொருள் விற்பனை செய்வதாக அவர்களே ஒத்துக்கிட்டாங்க. சொன்னதான் 2138 வழக்கில் பதிவு செய்யப்பட்டதாக கொள்கை விளக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. ஆக எஞ்சியவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சட்டமன்றத்தில் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. ஆக எஞ்சியவர்களா இப்படி இன்றைய தினம் பிடிபட்டவர்கள் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்குது. கஞ்சா போதையில கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் தமிழகத்தில் இருக்குது. நீங்க தொலைக்காட்சி பார்த்தாலும் சரி, பத்திரிகை பார்த்தாலும் சரி, நாள்தோறும் கொலை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் கஞ்சா போதை தான். இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அதனால இந்த இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம மார்ச் 5ஆம் தேதி இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் கடலோர காவல்படை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வு அமைப்பு இன்றைக்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்ற போது 108 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ போதைப் பொருள் பிடிபட்டது. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இத்தனை நடந்திருக்குது. நாமக்கல் மார்ச் 6 நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்துக்கு பக்கத்தில் வெப்படையில் 10,000 போதை மாத்திரைகள் பிடிபட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு டெல்லியில் இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டவர்களை பிடிபட்ட பிறகுதான் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தொடர்ந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வேகமாக துரிதமாக செயல்பட்டதன் விளைவாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிக இடங்களில் இந்த போதைப் பொருள் கண்டுபிடிப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் கிடங்காக மாறிவிட்டது என்ற அச்சம் மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாம இதற்கு பதில் சொல்லுகின்ற விதமா திமுக அமைப்பு செயலர் RS பாரதி ஏதோ கண் துடைப்புக்கு பேசிட்டு போயிருக்கார். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதற்கு இந்த அரசு என்ன விளக்கம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே இனியாவது விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரிய பதில் அளிப்பார் என்று நான் நம்புகிறேன்.
அதோட அண்மையில் ஒரு திட்டத்தை நீங்கள் நலமான ஒரு அருமையான பெயர் சுட்டி அவர் இந்த திட்டத்தை துவக்கி வச்சாரு. இப்ப பத்திரிகையாளர் ஊடக நம்பர்லையும் கேட்கிறேன், நீங்களாம் நலமா இருக்கிறீங்களா? ஏன்னா பத்திரிகையாளர் நீங்கள் சுதந்திரமா செயல்பட முடியல. அண்மையில் பாத்தீங்கன்னா திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுன்னு ஒருத்தர், அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு கீழே ஒரு கொரியர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. அந்த கொரியர் அலுவலகத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அங்க ரெய்ட் செய்கின்ற பொழுது அந்த செய்தியை சேகரிக்க சென்ற ஊடக நண்பரை கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்ல, இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஊடக நண்பர்கள்லாம் அவர் மீது வழக்கு போடுன்னு போய் சொன்னாங்க. அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்களாம் நலமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நலமா இருக்கிறீங்களா? பேச மாட்டேங்கிறீங்க. பேசலீங்கன்னா உங்களுக்கு எப்படி, உங்களை எல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும்? இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து வைப்பது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் தான். உங்களுக்கு முதல் பாதுகாப்பு வேணும். உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்தால் தான் உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க முடியும். ஆகவே அப்படி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கின்ற நல்ல கருத்துக்களை, செய்திகளை சேகரிக்க செல்கின்ற அந்த ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் தாக்குவது கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்களுக்கு சில வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. வாரியம் அமைத்ததன் மூலம் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? ஏதோ முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, டெலிபோன்ல உங்கள்கிட்ட பேசுவார் நினைக்கிறேன். பேசினாரா? ஏங்க பேசினாரா இல்லைங்களா? உங்களுக்கு பேசல. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள்கிட்ட போய் நலமான்னு கேட்டா எந்த மக்கள் நலமான்னு சொல்லுவாங்க? கேளுங்கப்பா. போதைப்பொருள் சம்பந்தமா பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று டிஜிபி வந்து பிரஸ் மீட் பண்ணும்போது, அதாவது குற்றச்சாட்டுகள் வந்து யாருனாலும் சொல்லலாம், ஆனா ஆதாரங்கள் இருக்கணும். புள்ளி விவரங்களின் அடிப்படையில தமிழ்நாடு தான் போதைப்பொருள் தடுப்பு விஷயத்துல வந்து முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு டிஜிபி பேசியிருக்காரு. அப்புறம் இந்த டிஜிபி தானே கொடுத்த புள்ளி வரும். இந்த புள்ளி வரும் யார் கொடுத்தது? உள்துறைக்கு யார் கொடுத்தது? இதுக்கு யார் பொறுப்பு? முதலமைச்சரும் டிஜிபி தான் பொறுப்பு. இந்த பாத்தீங்கன்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை இது முழுக்க முழுக்க காவல்துறை சம்பந்தப்பட்டது. அவள் கொடுக்கப்பட்ட புள்ளி வருத்தப்படி தான் நான் பேசுறேன். இது 2020-23 22-23 நடந்த செய்தி தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் எவ்வளவு போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் நீங்களே தெளிவுபடுத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறை முழுமையாக செயல்படாத காரணத்தினால், செயலிழந்த அரசாங்கம் இருந்த காரணத்தினால், நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இந்த 2 மாசத்துல மட்டும் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாநில அரசு செயல்படாத காரணத்தினால தானே இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வெளிநாட்டுக்கு 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்திருக்கான்னு கேட்ட செய்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைகுனிப்பு. போதைப் பொருள் சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்கள் இதில் போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டால் வாழ்க்கையை சீரழிந்து விடும். அது இவ்வளவு மோசமான விஷயத்தை இவர்கள் வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. நான் 2.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து பத்திரிகையும் ஊடகத்திலையும் இந்த போதைப் பொருள் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் ஒளிபரப்பிட்டே இருக்கிறீங்க. ஆனா இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்படி நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு போதைப் பொருள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு வெளிநாட்டில் கடத்தப்படுகின்ற சம்பவம் சர்வசாதாரணமா நடக்குது. இந்த போதைப் பொருள் மாதிரியான விஷயங்கள்ல என்சிபி, டிஆர்ஐ எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா இந்த கஞ்சா மாதிரியான விஷயங்களை பிடிக்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படின்றது டிஜிபி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆபரேஷன் கஞ்சா 2.0 வந்து நாங்க ஆமா, நீங்க சொன்னீங்க. இதுக்கு முந்தைய இந்த டிஜிபி அழகா பேசிட்டு இருப்பார். ஆனா சைக்கிள்ல போவார் காவல் நிலையத்துக்கு. அதை பத்திரிகைகள் அழகா போட்டு காட்டுவீங்க. நாங்க கஷ்டப்பட்டு நிறைய செய்திகளை சொல்லுவோம். ஆனா அது சரியா வராது. ஆனா அப்ப திரு சைலேந்தர் பாபு அவர்கள் டிஜிபியா இருக்கும்போது 2.0, 3.0, 4.0 போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆயிட்டு
மகளிர் தின கொண்டாட்டத்திற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. பள்ளி கல்லூரிகளின் வெளியிலேயே போதைப் பொருள் விற்பனை நடைபெற்று வருகிறது. ஆனால் திமுக அரசு இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வேதனைக்குரிய விஷயம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தியதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜாஃபர் சாதிக் குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கிறார். இபிஎஸ்ஸின் பேட்டியின் முழு தொகுப்பை புதிய தலைமுறை யூடியூப் பக்கத்தில் பார்க்கலாம். Taste the Daily.